சென்னையில் அதிகாரிகளை வியாபாரிகள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ரெண்டு பேர் கூட்ட வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஐடி கார்டும் இல்ல. சென்னை சவுகார்பேட்டையில் போலி ஜிஎஸ்டி அதிகாரிகள் என்ற சந்தேகத்தில் அங்கிருந்த வியாபாரிகள் அதிகாரிகளை சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கடையில ஏதோ தப்பு நடக்குது உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் எதுக்கு ஃபிட்னஸ்? உங்களுக்கு சட்டம் பத்தி என்ன தெரியும்? அப்புறம் என்ன பாத்திரம், இந்த பாத்திரம் மேல எவ்வளவு ஜிஎஸ்டி, எத்தனை பர்சன்டேஜ் மிரட்டுறதுக்கு வந்திருக்கீங்க? சென்னை சவுகார்பேட்டை மின் தெருவில் செயல்பட்டு வந்த மகிபால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிறுவனத்தில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் 6 பேர் சோதனை மேற்கொண்டனர். சோதனை முடிந்து அவர்கள் வெளியே வந்தபோது அவர்களில் 3 பேரிடம் அடையாள அட்டை இல்லாததால் அவர்கள் போலி அதிகாரிகளா என வியாபாரிகளுக்கு சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் அங்கு திரண்டதால் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே உருவான வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறிய தகவல் அறிந்து வந்த போலீசார் 6 அதிகாரிகளையும் மீட்டு யானைக்கவுனி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். விசாரணையில் அவர்கள் உண்மையான ஜிஎஸ்டி அதிகாரிகள் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஸ்டீல் நிறுவன உரிமையாளர் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் செல்லும் சாலையில் தனியார் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பள்ளி மாணவர்களை விட்டுவிட்டு வாகன பழுது பார்க்க சென்றபோது ஒகேனக்கல் சாலையில் வேகமாக வாகனத்தை இயக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பிரேக் பிடிக்காத காரணத்தால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்தது. நல்வாய்ப்பாக மாணவர்கள் இல்லாத காரணத்தால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் LIC பெண் முகவரிக்கு காருக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் காவலர் சத்யராஜை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். பாலிசி தொடர்பாக பெண் முகவரிடம் பேசிய காவலர் சத்யராஜ் தவறான நோக்கத்துடன் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் அவரை பெண் முகவர் தவிர்த்து வந்த நிலையில் அவரது காருக்கு தீ வைக்கப்பட்டதோடு அருகிலிருந்த மற்றொரு காரும் சேதமடைந்தது. தொடர்ந்து CCTV காட்சிகளின் அடிப்படையில் சத்யராஜ் மீது வழக்கு பதிவு செய்து ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதி திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் கடை ஏலம் எடுப்பதில் இரு தரப்பினருடைய மோதல் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடை ஒன்றை 22 லட்சம் ரூபாய்க்கு பாண்டு என்பவர் ஏலம் எடுத்த நிலையில் அதிக தொகைக்கு ஏலத்தை உயர்த்தியதாக கூறி மற்றொரு தரப்பினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் மோதல் முற்றியதில் அதிகாரிகள் முன்னிலையில் இரு தரப்பினரும் மேஜை நாற்காலிகளை தூக்கி தாக்க முயன்ற வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. கோவை மாநகரின் முக்கிய பகுதிகளில் போஸ்டர்களை அகற்றி சுவர் ஓவியங்கள் மூலம் நகரை அழகுபடுத்தும் பணியை மாநகராட்சி மேற்கொண்டுள்ளது. விவசாயம், வன விலங்குகள், மரம் நடுதல், இயற்கை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு ஓவியங்கள் கண்கவரும் வகையில் வரையப்பட்டுள்ளன. குறிப்பாக சாலையோர சுவரில் யானை கூட்டம் நிற்பது போன்ற தத்ரூப ஓவியம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருப்பூர் வேலம்பாளையம் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 360 டிகிரி விண்வெளி காட்சிகள் காட்டப்பட்டன. விண்வெளி குறித்த ஆர்வத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு கோளரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. 360 டிகிரி காட்சிகள் மூலம் சூரிய குடும்பம், கருத்துளைகள், நட்சத்திரங்கள் உள்ளிட்டவை மாணவர்களுக்கு விளக்கப்பட்டன. மேலும் தொலைநோக்கி மூலம் சூரியனை பார்வையிடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அருகே தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 35 ஜெலட்டின் குச்சிகளை அனுமதியின்றி பதுக்கி வைத்த இளைஞர் தினேஷ்குமார் கைது செய்யப்பட்டார். கிணறு வெட்டும் பணிக்காக வைத்திருந்ததாக கூறப்பட்ட நிலையில் 4 கிலோ எடை கொண்ட ஜெலட்டின் குச்சிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தினேஷ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள பிரபல வணிக நிறுவனத்தில் ISI முத்திரை இல்லாமல் விற்பனை செய்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக கிடைத்த தகவலின் பேரில் BIS எனப்படும் இந்திய தர நிலைகள் பணியக அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது பொம்மைகள், குடிநீர் பாட்டில்கள் உள்ளிட்ட சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விதிமீறல் தொடர்பாக நிறுவனத்திற்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கும்டாபுரம் வனப்பகுதியில் கரும்பு ஏற்றி செல்லும் லாரிகளை குறிவைத்து ஆண் காட்டு யானை கரும்புகளை ருசிக்கும் நிகழ்வு வாடிக்கையாகி வருகிறது. வேகத்தடை பகுதியில் காத்திருந்து லாரிகள் வேகத்தை குறைத்ததும் தும்பிக்கையால் கரும்பை லாவகமாக பறித்து யானை சாப்பிடுகிறது. இதனால் லாரி ஓட்டுநர்கள் அச்சமடைந்து வருகின்றனர். நீ ஓடிவா, கரும்புக்கு தான் வருது, நீ ஓடிவா. அங்க வாரு, இங்க வாரு, இங்க வாரு. வீடியோதா. அனி போங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.